This video sponsored by Cookware. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வாங்க எல்லாரும். மூளை இதுக்குள்ளால எங்க வச்சிருந்தேன் அப்படின்னே தெரியும். அப்பா கண்டுபிடிக்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும்னு சொல்லுவாங்க. பாருங்க ஒரு 1/4 கிலோ மேலேயே இருக்கு. இப்போ நம்ம போட்டுக்கலாம் உடச்சி வச்சு இப்போ போட்டுக்கலாம். சாயங்காலம் ஒரு நாளைக்கு அரிசி அடி செஞ்சு கொடுப்பேன். எப்பயுமே அம்மா நீ சாயங்காலம் தான் செய்வேன். அம்மா அவசரத்துல ஆமா அப்பா டிக்னேஷ் 4 பேர் போறோம். ஆளுக்கு ஒரு வண்டியில போறோம். ஆள் அடிபட்டோ இல்ல எலும்பைக்கு உடைஞ்சு கேப் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் உளுந்த மாவுல தான் கட்டி போடுவோம். அப்படியாமா? ஆமா கண்ணு. தேங்காய் பால் வாங்கிட்டு நீயும் கட்டி குடிச்சு காத்து அது தேங்காய் பால் வேற உளுத்தங்கஞ்சி வேற. 315 ரூபா. இது என்னதுமா? இந்து உப்புனா? இந்து உப்பு. அது பாரியில இருந்து ஏதோ செய்வாங்க. டீமார்ட்டே வந்துட்டு கூட்டம் கம்மியா இருக்கு. இன்னைக்கு என்ன கிழமை? ஆல்கடி. வாங்கிக்கோங்க 2 பேரும். அம்மாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். லஞ்ச் பாக்ஸ் இல்ல ஹாட் பாக்ஸ். அம்மா 2 எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வாங்க எல்லாரும். வணக்கம் வணக்கம் அப்படி சொல்லுங்க. வணக்கம். கை தமிழ்ல அழகான இந்த வணக்கம் இருக்கும். அது வந்து நம்ம ஸ்டைல். சரி இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ரொம்ப ஆக்சுவலா வந்து அம்மா வந்து ரொம்ப கஷ்டமான டிஷ். நான் 1 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமான டிஷ், நான் செய்ய மாட்டேன்னு தட்டி 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 போயிட்டே இருந்தது. இப்பதான் அம்மாவை தட்டி செய்ய வைக்க வச்சிருக்கேன். என்னம்மா செய்யறேன்? உளுத்தங்கஞ்சி. கஷ்டம் இல்ல, ரொம்ப ஈஸி. டக்குனு முடிஞ்சிருச்சு. ஆமா, அது வந்து உளுந்த பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு அரைக்கிறதா வேற ஒரு கஷ்டம் இல்ல. சரி இட்லிக்கு மாவு ஊற வச்சிருந்தேன். சரி உளுந்த பருப்பு ஆட்டும்போது சரி உளுத்தங்கஞ்சி கேட்டே இருக்கிறேன். ஒரு கை அள்ளு அப்படின்னு ஒரு கை அள்ளியே 1/2 மணி தேங்காய் போட்டு அரைச்சு செஞ்சு கொடுத்துடலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணுறது, அதுக்குன்னு டைம் வரணும். எதுவுமே நம்ம செய்யணும்னாலுமே ஒரு டைம் வரணும். ஆனா இந்த வீடியோ பாக்குற நீங்க பார்த்த உடனே போய் செய்யுங்க. சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஆமா, உனக்கு பிடிக்குமா ஜிவி? எனக்கு பிடிக்கும். அம்மா அடிக்கடி செய்வாங்க. இவங்க வந்து அம்மா செஞ்சுட்டாங்க. சூப்பர். சரிம்மா, பிடிக்கல நீ செஞ்சு சாப்பிடுங்க. செய்ய எல்லாம் சரி. ஆமா நீயே செய்ய, எங்களுக்கு கொஞ்சம் கொடு. ஆமா, எவ்வளவு போடுறது, எப்படி எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறது, எவ்வளவு நேரம் அரைக்கணும், அது மட்டும் தெரியாதுமா. சரி இன்னைக்கு மாமா இப்ப சொல்லாத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி வீடியோ பார்த்து கத்துக்கிட்டுமா? சரி ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன பண்ணணும்? ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். உளுந்தம்பருப்பு பாருங்க, நான் அரிசி ஆட்டினேன். அந்த அரிசியில தான் உளுந்தம்பருப்பு ஆடுவேன். அதே கொஞ்சம் ஒரு கை வலிச்சு இதில் வச்சுக்கிட்டே இது இருக்கட்டும். தனியா ஆட்டுற மாதிரி இருந்தா எப்படி ஆட்டணும்? உளுந்தங்கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உளுந்தம்பருப்பு தான் ஊற வச்சு ஒரு 50 கிராம் 25 கிராம் நேரம் வச்சு அரைச்சி ஆட்டினா உளுந்தங்கஞ்சி ரெடி. ஃபர்ஸ்ட் இப்போ நீ அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்க. உளுந்தம்பருப்பு நல்லா நைஸா அரைக்கணுமா? நைஸா இருக்கனால மத மாவு வரணும். சரி சரி. நான் வந்து இட்லி காட்டினேன். அப்படியே ஒரு கை வலிச்சு வச்சுக்கிட்டேன். தனியா அதுக்கு நான் எடுக்கல. தனியா ஆட்டுற மாதிரி இருந்தா உளுந்த வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஆமா ஓகே ஓகே. மிக்ஸில அரைக்கலாமா? மிக்ஸில அரைக்கலாமா? மிக்ஸிலே அரைச்சிக்கலாம். வந்து நான் தனியா உளுந்த இருக்கறனால வந்து தேங்காய் அரைச்சி போறேன். எவ்வளவு தேங்காய்மா? 1/2 மூடி தேங்காய் ஆக்கி போட்டு வச்சிருக்கேன். ஓகே போடுங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிகிட்டே இருந்தீங்க கிச்சன் மேலே இருக்கிற அந்த டஸ்ட்பினை எடுக்க சொல்லி ஸோ கிச்சன் டஸ்ட்பின் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நம்ம பால் பாக்கெட்டோ வேஸ்ட்டோ போடுறதுக்கு அதனால எடுக்க முடியாது. ஆனால் மூடி வச்ச மாதிரி வாங்கிட்டோம். மூடி வச்ச மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நல்லா இருக்கும். அது இல்லாமல் இன்னொன்று வந்துட்டு இது மாற்ற சொல்லியிருந்தாங்க. பிளாஸ்டிக் வைக்க வரீங்க, சில்வர்ல வைக்க பார்க்கறது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அம்மாவும் தீப்னேஷும் ஒரு நாள் போயிட்டு ஈரோட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பள்ளிப்பாளையத்துல தான் வாங்கணும். பள்ளிப்பாளையத்துல 700 ரூபாய். ஒரு எடுத்து குறைச்சி கேட்டு 50 ரூபா குறைச்சிட்டாங்க. அது கிலோ 350 ரூபா 2 கிலோ 700 ரூபாய் 50 ரூபா குறைச்சி வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி அம்மா சொன்ன மாதிரி கேப் அதிகமாக இருக்கனால இப்போ சீக்கிரமா வந்துட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கிறோம். இது கூட வந்து 4 ஏலக்காய் போட்டுக்கிறனாலே 4 ஏலக்காய், சுக்கு தூள், சுக்குது போதும். இதே ரொம்ப காரமா இருக்கிறது போதும். இப்போ இது வந்து அதை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு போறேன். இப்போ யூஸ்வலாக தனியாக அரைக்கிறதா இருந்தால் இது உளுந்து கூடயே போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கலாம், ஒட்டுக்கவே அரைச்சிக்கலாம். சரி சரி. உளுந்து மஞ்சள் உளுந்து கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நானே இது கூட நம்ம ஜாரில் பெரிய ஜாரில் வலிச்சு போட்டு இதை ஒட்டுக்க போட்டு கூட ஆட்டி எடுத்துக்குவேன். வேலை முடிஞ்சது, அப்படி பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறியோ அதை சொல்லு தெளிவா.
இந்த டிமார்ட்லாம் போயிட்டு வந்தேன், எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் கமராபாளையம் போறாங்கம்மா. ஆமா, நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. எங்க ஊர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா நானும் அம்மாவும் போயிருக்கோம். ஆனா நாங்க 3 பேர் போனது அதான் ஃபர்ஸ்ட் டைம். கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ண சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அதுக்கான இது ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறம் நான் மாத்திட்டு சொல்றேன். பாருங்க, அரைச்சாச்சு. இந்த உளுத்தம்பருப்பு கூட சேர்த்திக்கிறேன். அது பால் எடுத்து அப்படிலாம் தேவையில்லையா? அப்படியே தேவையில்ல, அப்படியே ஊற்றிக்கலாங்கண்ணே. ஓகே, அவ்வளோதான். உளுத்தங்கஞ்சினா அவ்வளோதான். பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அடுப்பில் வச்சு நம்ம வெள்ளை வெள்ளம் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், என்ன நம்ம தெரியுமா கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். இது குடிக்கிறதுனால என்ன பயனுன்னு சொல்லுமா? நெஞ்சுக்கு அவ்வளோ வலுவு போயிடும். உளுத்தம்பருப்பு இல்லையா, நெஞ்சுக்கு வலுவு, கால் மூட்டுக்கெல்லாம் இந்த ஜவ்வுக்கெல்லாம் நம்ம நல்லது. அதுக்கோசரம் அடிக்கடிக்கு சேர்த்துக்கணும். ஆனா செய்யறதே இல்லை. ஆமா, ஃபர்ஸ்ட் எல்லாம் அங்க செஞ்சேன். நல்லா வலியா பெருசாலும் ஒண்ணுமே சேரலைங்க. நினைச்சு சில்லிங்களே அங்கேயே நீங்கதான் எங்க செய்யுது. நீ இதை செஞ்சா நாங்க எதுக்கு வாங்க போறோம்? பாருங்க, நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டேன். இப்போ இது அடுப்பு ஊற்றிக்கலாம். எவ்வளவு தண்ணி ஊற்றணும்? இதாக்கண்ணே, இது வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேங்கண்ணே. இந்த சொம்புல ஒரு சொம்பு தண்ணி. ஆமா, மாவு தண்ணியாக இருக்கணுங்களா? பாரு, இந்த மாதிரி மாவு தண்ணியாக இருக்கணும். இந்த குண்டா வலி நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொதிச்சா கட்டியாகும். அதுதான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அம்மா இந்த உளுந்தங்கஞ்சி வந்து அடிக்கடி செய்வாங்க. எப்போ போனால் இட்லிக்கு மாவாட்டுறாங்களோ அப்போ வந்து உளுந்த வடை சுடுறதுக்கு, அப்படி இல்லைன்னா இந்த கஞ்சி செய்யறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருவாங்க. எதுக்கு எடுத்து வச்சு? கஞ்சி செய்யறது, உளுந்தங்கஞ்சி செய்வாங்க. செஞ்சு என்ன பண்ணுவீங்க? வெள்ளம் எல்லாம் கருப்பட்டி போடுவாங்க. நம்ம அம்மா என்ன போடுறாங்க தெரியல. அம்மா கருப்பட்டி தான் தேடிட்டு இருக்காங்க. டக்குனு 2 பேத்துல யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்களா உங்களுக்கு நான் 500 ரூபா தருவேன். ஒரு 2 பேத்துல உங்க 2 பேத்துல யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்களா உங்களுக்கு 500 ரூபா. கிடைச்சிச்சு, அதுக்குள்ளதான் இருந்தது. ஓகே ஓகே, கிடைச்சிச்சு, எடுத்தாச்சு. யார் எடுத்தது? யாரு? 2 பேரும் தான் எடுத்தோம். யார்? சரி, ஆளுக்கு 250 ரூபா. சண்டை போடாம நீங்களே பிரிச்சுக்கோங்க. இன்னும் தண்ணி ஊற்றி கெட்டி ஆகி போச்சு. இன்னும் வெள்ளமே போல இவ்வளோ கெட்டி ஆகி போச்சு. தண்ணி இன்னும் ஊற்றணும். உளுத்தங்கஞ்சி என்ன டாஸ்க்குன்னா அடி பிடிக்காம கலரிட்டே இருக்கணும். எங்க அம்மா உளுத்தங்கஞ்சி பண்ணும் போதெல்லாம் இது ஒரு இதா இருக்கும். இந்த கருப்பட்டியெல்லாம் சின்ன வயசுல பார்த்தது ஏமா? கருப்பட்டியெல்லாம் சூப்பரா வேலை பத்தியா? கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும்னு சொல்லுவாங்க. கருப்பட்டி இல்லைன்னா இது இருக்கு இல்லைங்களா, அந்த கற்கண்டு அது வந்துட்டு காலையில எக்ஸாமுக்குலாம் படிக்கும்போது தூக்கம் வரும். சாக்லேட் சாப்பிட்றதுக்கு இது ஒன்று எடுத்து வாயில போட்டுட்டு அப்படி படிச்சோம்னா காலையில ஒரு புத்துணர்ச்சியா நல்லா இருக்கும், தூக்கம் வராம. காரப்பிள்ளடா மூளை இதுக்குள்ளால எங்க வச்சிருந்தேன் அப்படின்னே தெரியும். அப்பா கொடுத்த ஐடியாங்க. காலை தூக்கம் வருதுன்னு சொன்னேன். அப்பா இதை வாங்கிட்டு வந்து மூளை கொடுத்தான்னு சொல்லுவேன். அதாவது அப்பாவுக்கு மூளை கொடுத்துருக்காங்க கடவுள். எல்லா விளக்குமே போடுறீங்களா? எல்லாம் மடங்கு 10 வருஷம் இனிப்பு பத்தாது. தனியா சாப்பிடல செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க பணம் எல்லாம் வாங்கி ஒருக்கா சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. வேணுமா? ரேட் எவ்வளோ அதை முன்ன சொல்லிடுறேன் உங்ககிட்ட. எவ்வளோக்கு வாங்க? கிலோ 300 ரூபாயில நம்ம அரை கிலோ 150 ரூபாய்க்கு வேணும்ல. இப்போ இன்னும் 400 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆமா, பணவெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி. ஆனா நேச்சுரல், ரொம்ப நேச்சுரலான ப்ராடக்ட் இது. பனைமரமே அடிக்கடி எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்லாம் நிறைய இருக்கும். இப்பெல்லாம் எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்களா பிளாட் போடுறாங்கிற பேர்ல. பனைமரம் வந்துட்டு நிலத்தடி நீர் எங்க அதிகமா இருக்கோ, சைடுல ஒரு குட்டை இருக்கோ, ஒரு ஆறு ஓடிச்சுனாவோ அது பக்கத்துல எல்லாம் பனைமரம் வரும். நிலத்தடி நீர் அதிகமா இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கும். பாருங்க, ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இப்போ இது நம்ம போட்டுக்கலாம், உடச்சி வச்சு இப்போ போட்டுக்கலாம். உங்களுக்கு சக்கரை இருந்தா சக்கரை போட்டுக்கலாம், என்ன வேணுமா கருப்பி தான் போடணும்னு கணக்கிலையே. கருப்பி போட நம்ம நல்லது. இதுதான் நம்ம வீட்டுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்க செய்யுங்க. இப்போ நம்ம வீட்டில் கருப்பி வாங்கி இது ஒரு 3 மாசம் வச்சாவே இருக்கும். ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்துருந்தோம். இப்போ அதை தான் இருக்கிறனால இப்போ நம்ம போட்டு சரி. இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை எதுனாலும் நீங்கள் போட்டு செய்யுங்க. எந்த ஒரு நல்லது சாப்பிட்டாலும் காலை வெறும் வயிற்றுல சாப்பிடணும். ஆமா, இது நமக்கு வந்து டைம் இல்லாதனால இப்போ செஞ்சுட்டோம். ஆனால் இனிமேல் வெறும் வயிற்றுல காலைல செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் வந்து வெறும் வயிற்றுல செஞ்சு சாப்பிடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். சாயங்காலத்துல ஒரு நாளைக்கு அரிசி அடி செஞ்சு கொடுப்பேன். எப்பயுமே அம்மா நீ சாயங்காலம் தான் செய்வேன். காலையில அம்மா அவசரத்துல கிளம்பிட்டு இருப்பாங்க, செய்ய முடியாது. இது ஆட்டி செய்யணும்னு ஒண்ணு பண்ணலாம். நைட்டே ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில வேணா செய்யலாம். அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. வாவ், கலரே மாறிடுச்சு. கருப்பு கலர், கருப்பி படம் எல்லாம் பிரவுன் இது மாதிரி ஆயிடுச்சு. சாக்லேட் கலர், சாக்லேட் உருகி வச்ச மாதிரி இருக்கு. நாங்க எல்லாருமே வந்து நாளைக்கு வந்து ஏற்காடு போறோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய 2-3 வீடியோ வந்து ஆமா அப்பா திடீர்னு
விக்னேஷ் 4 பேர் போகிறோம், ஆளுக்கு ஒரு வண்டியில் போகிறோம். ஸோ அந்த vlog ஃபுல்லாக வரும். அது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ நேரம் ஆகும், ஹோட்டல்ஸ் என்ன ப்ரைஸில் இருக்குது, அவங்க சுற்றி பார்க்க என்னென்ன இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குது. அம்மா வந்து இது வரைக்கும் வந்து ஏற்காடு போனதே இல்லை. போயிருக்கியாம்மா? நான் ஏற்கனவே எந்த பழம் கூட தெரியுதா? ஆமா. ஸோ அதனால தான் வந்துட்டு போனால் 4 பேரும் போகணும். கொஞ்சம் சுவைக்கு துளூன்னு உப்பு சேர்த்துக்குவோம். அதனால 4 பேருமே ஏற்காடு போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி நாளைக்கு நானும் இப்போ ஜீவிதா நான் 4 பேருமே போக போகிறோம். நான் ஏற்காடு போக போகிறேன். எனக்கு என்ன மாதிரியான ஃபீலாக இருக்கு? எனக்கு எந்த ஃபீலுமே என்ன மாதிரி அங்கே இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்கம்மா? ரொம்ப குளிர் இருக்குமா, மழை இருக்குமா, இல்லை இருக்குமா, இல்லை இப்போ குளிர்காலம் கூட்டம் இருக்குமா, அந்த மாதிரிலாம் ஏதாவது? இல்லை, உனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஜாலியாக நல்லா இருக்குது. ஜாலியாக நல்லா தான் இருக்கும். ஜாலியாக தாங்க இருக்கும். அதுதான் எதிர்பார்க்குறேன். வண்டியில் போகிறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஹோட்டல்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ அங்கே போயிட்டு நாளைக்கு ஃபுல்லாக ஃபன் பண்ண போகிறோம். உளுந்து போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், சுக்கு, ஏலக்காய், அப்புறம் கருப்பட்டி போட்டிருக்கோம். அவ்வளோ ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான், ஆனால் ரொம்ப ஹெல்தியானது. வாசத்துக்காக சுக்கு, ஏலக்காய் போட்டிருக்கோம். தேங்காய் எல்லாரும் போடுறது தான். தேங்காய் அப்புறம் இனிப்புக்காக ஏதாவது போட்டுக்கிறது. பால் அடிபட்டோ இல்லை எலும்பைக்கு உடஞ்சி கேப் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே உளுந்த மாவில் தான் கட்டு போடுவோம். அப்படியாம்மா? ஆமாக்கண்ணே, உளுந்துலேயே போடுவாங்க. மாவு வச்சு அதனால ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கோசரம். ஏன்னா உளுந்து தான் வந்துட்டு எலும்பு கூடுறது, எலும்பு வளர்றதுக்கு வந்துட்டு உதவி செய்யும். அந்த மாதிரி தான் எனக்கெல்லாம் வந்து ஆட்டுக்காலில் தான் ஆட்டுக்கால் சூப்பு குடிங்கன்னு தான்ப்பா சொல்லியிருக்காங்க. ஆட்டுக்கால் விட உளுந்து நல்லது. நீங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் குட்டை குட்டையா இருப்பாங்க. ஏன்? அவங்களாம் உளுந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டாங்க, இட்லி அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு சவுத் சைடு வந்துட்டு நம்ம வந்து உளுந்து கலந்து இட்லி சாப்பிட்றதுனால மேக்ஸிமம் எல்லாம் ஹைட்டாகவும் இருப்பாங்க, எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரி, இப்போ கஞ்சி என்னமோ சொல்கிறேன். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆற வச்சு மலர் குடிக்கிறோம். ஜீகாது பாட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பாட்டு கூட பார்க்குறாங்க. இப்படி ஏதோ நாடகம் பார்க்கறது இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு எல்லாமே கட்டாயி போச்சு. அங்கேயும் போது அப்படியே பார்த்துட்டு அறுபட்டு வேலை செஞ்சுட்டே பார்த்துட்டேன். இப்போ அந்த கடைசிக்கு வர ஒன்றுமே பார்க்க முடியல. கம்மி இந்த செவத்துல ஒரு டிவியில் வச்சுட்டு போகிறேன். அப்படி இந்த கேப்பில் பார்த்துட்டு போகிறேன். கரெக்டு. ஆமாம், சரி வாங்க, இதே 4 டம்ளர் தூக்கிட்டு வாங்க. இது என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நானும் ரொம்ப நேரமாக இந்த இது ஆறுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆறவே இல்லை. ஸோ அதான் வந்துட்டு ஈஸியாக ஆற வைக்கிறதுக்கான மெத்தடு ஐஸ் தண்ணியில் கொண்டாந்து வச்சாச்சு. நார்மல் தண்ணி போதுமே. நார்மல் தண்ணி ஆறுற லேட் ஆகும், அந்த மாதிரி ஐஸ் தண்ணி வச்சா சீக்கிரம் ஆறும். உளுத்தங்கஞ்சி வந்து ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளோ செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸோட சொல்லுங்க. இது வந்து கரெக்டாக 42 செகண்டில் இது வந்து நார்மல் சூட்டுக்கு வந்து 42 செகண்ட்ஸ். ஆமாம். பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம குடிப்போம். சூடாக இருந்தால் நல்லா இருக்கும், ரொம்ப சில்லுன்னு ஐட்டம் நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவுக்கு குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுமா. கஷ்டப்பட்டு செஞ்சேன். டேஸ்ட்லாம் இது சக்கரைலாம் கரெக்டாக இருக்கா? ஓகே. குடிச்சு நீ குடிச்சு சொல்லு. உங்கள் வீட்டில் செய்கிறதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லு. அதே மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஊற்றி கொடுங்க. ஸோ கிட்டத்தட்ட பல வருஷம் ஏமா உளுந்தங்கஞ்சி வச்சு ரொம்ப வருஷம் இருக்கும்ல. எப்போ குடிச்சோன்னே ஞாபகம் இல்லை. எப்போ குடித்தோம்? 1 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். எப்போ குடிச்சோன்னே ஞாபகம் இல்லை. இப்போ அது தேங்காய் பால் வேற, உளுத்தங்கஞ்சி வேற. ஆமா, கரெக்டா நானும் அண்ணியும் ஒருக்கா தேங்காய் பால் வாங்கி இப்ப குடிக்கிறதா அண்ணி நீ குடிக்கிறீங்க 2 பேரும் குடிச்சு 2 பேத்துக்கும் காய்ச்சல் வந்துருச்சு. 2 பேத்துக்குமே காய்ச்சல் வந்துருச்சு. நிறைய விஷயத்துல ஒத்து போகுது, காய்ச்சலும் ஒத்து போகுது. அது டெம்பரேச்சர் சடனாக மாறிடுச்சு, அதனால வந்துருச்சு. அதே டைம்ல இது குடிச்சதுனால இதாகி போச்சு. எப்படி இருக்கு? வேற லெவலு. இதில் ஹைலைட்டே வந்து அந்த பனங்கருப்பட்டியாம பனங்கருப்பட்டியும் அந்த சுக்கு ஏலக்காயோட ஸ்மெல்லு. ஏலக்காய் அந்த பனங்கருப்பட்டி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப சத்தானது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை சேர்த்திக்கிறோமோ நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பனங்கருப்பட்டிலாம் வந்து கிடைக்கிறதே இல்லை, அதனால் நம்ம கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. சின்ன பையனா இருக்கும் போது ஊரில் கொண்டு வருவாங்க, கூடையில் கொண்டு வருவாங்க. ஒரு பாட்டி கொண்டு நல்லா சுக்கு ஏலக்காய் வாசத்தோட அப்படியே இந்த உளுந்த மிதமான சூட்டில் அப்படியே குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே இங்கே ட்ராவல் ஆகிற ரூட்டு அப்படியே தெரியுது. இப்போ இங்கே குடிச்சது இங்கே போதும், பவுத்துக்குள்ளே போயிடுச்சு.
பெருங்குடல்ல கலந்துருச்சு. அதுக்குள்ள கலந்துருமா? ஃபர்ஸ்ட் இறைப்பைக்கு தான் போகும். அந்த அளவுக்கு இது வந்து போற ரூட் அப்படியே தெரியுது. வேற லெவலு. போதும். நீங்க சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உளுத்தங்கஞ்சி பிடிக்குமான்னு கீழே மறக்காம சொல்லுங்க. மெயினா வந்துட்டு வயசானவங்களுக்கு, எலும்பு 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எலும்பு ப்ராப்ளம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். குழந்தைங்களுக்குலாம் இப்பல இருந்தே கொடுத்தாதான் எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். ஆமா. அம்மா வந்து செகண்ட் ரவுண்டு அடுத்த குண்டாட போயிட்டு வந்துருச்சு. ஓகே, அடுத்த ரவுண்டு போலாம். அவ்வளவுதான், 4 கிளாஸ் குடிக்கிறோம். ஓகே ஓகே, பாய். டிமார்ட்ல பார்க்கலாம் வாங்க. பாய் சொல்லிருமா. டிமார்ட் போலாங்க. பாய், வாங்க டிமார்ட் போலாம். அங்க போய் கொஞ்சம் பட்ஜெட் பண்ணிட்டு வரும் நிறையா. டிமார்ட்ல வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. 315 ரூபா. எவ்வளவு? 315 ரூபா. இந்த ஆண்டு எடுத்தோம்னா அது இந்த ஆண்டு ஒன்று, அந்த ஆண்டு ஒன்று. அதாங்க, இது வேற பேர் போட்டுருக்கு. இது மாறும், குவாலிட்டி மாறும். இது வேற இதாக இருக்கும், இது வேற இதாக இருக்கும். நம்ம கம்மி குவாலிட்டியே போதும். அங்கே முந்திரி பார்த்துலேருந்து மறுபடியும் இங்கேயும் முந்திரியே பார்க்குறேன். அதான் ஒவ்வொரு முந்திரிக்கு ஒவ்வொரு விளையாட்டு இருக்குது. குவாலிட்டியை பொறுத்து மாறும். 90s ஃபேவரட் ஆரஞ்சு மிட்டாய். ஸ்கூல்ல கொடியேற்றி ஏற்றும் போது தருவாங்க. உங்க ஸ்கூல்லாம் தருவீங்களாம்மா? உங்க ஸ்கூல்லாம் தருவீங்களா? உங்க ஸ்கூல்ல கொடி ஏற்ற மாட்டீங்க? கொடி நாங்கள் ஏற்ற மாட்டோம். ஆமா, வெளியே ஒன்று எடுத்து போட்டுக்கணே. சாப்பிட்ற மாதிரி இருந்தா சாப்பிடுவியா? சாப்பிடாம சரி ஒன்று எடுத்து. இது 1 கிலோ தான் வரும். ரவை வாங்குறோம். எத்தனை கிலோ வரும்னு நினைக்கிறேன்? இது 1 கிலோ வரும். 1 கிலோ 1 கிலோ கொஞ்சம் சில்லறை வரும். ராகி மாவு எடுக்கும். ராகி மாவு புட்டு செய்யலாம். அப்புறம் ரொட்டி சொல்லலாம், சக்கரை போட்டு களி கிண்டலாம். களி கிண்ட போகிறோம். ஆமாம், கிலோ வரும். 1/2 கிலோ போதும். ஒரு டெஸ்ட் எப்படின்னு செஞ்சு பார்ப்போம். உனக்கு களி செய்ய தெரியுமா? களி களினா களி தானே? ஹலோ, நார்மல் களி செஞ்சு சாப்பிடுவாங்கல்ல. இது என்னதுமா? இந்து உப்புனா? இந்து உப்பு. இது பாறையில இருந்து ஏதோ செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இது? ஆனா இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இது பவுடரா இருக்கு. அதை அரைச்சிட்டாங்க போல. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்து உப்புன்னு போட்டிருக்குதாங்க பாருங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். வெள்ளை கலர்ல இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க எவ்வளவு நிறையா இருக்கு. நம்ம ஊருக்குலாம் அது புதுசு. கிட்டனா 1 20 ரூபா வருது. பாருங்க, கருப்பு சுண்டல் பார்த்துருவோம். இல்லை பச்சை சுண்டல். பச்சை கலர்ல இருக்கு. புதுசா இதுதான் நம்ம நார்மலான சுண்டல். இதுதான் பச்சை கலர். இங்க பாரு, மிக்ஸ்டு. அதான் எல்லாம் கலந்தது. ஏதோ லைட் வெயிட்டா இருக்குன்னு தான் நினைச்சோம். சரி வெயிட். ஆமா, தூக்கு செய்ய முடியாது. அப்படியே போட்டுருக்காங்க. ரேட்டு கம்மி. 2200. ஆமா, ஆனா வெயிட் வந்து சரி வெயிட். வாங்கினோம்னா ஒரு யுகத்துக்கே நமக்கு கிடக்கும். இதுவும் சேம் அதே மாதிரி. இது நல்ல வெயிட். ஓட்டக்குண்டா சேம். இது ஒரு கையில் அசால்ட்டுக்கு தூக்கலான்னு வந்தேன், ஆனா தூக்க முடியல. 2700 ரூபா வெயிட். ஆமா, சூப்பரா இருக்கு. செம்ம வேலை. இது 45 ரூபா. இது 2 வேலை 90 ரூபா வருது. 800 ரூபா தான் நினைக்குதுமா. 800 ரூபா தான் எங்க விலை பாரு. 2700 போட்டிருக்காங்க. மேல பாரு 799. இதோட விலை வந்து 800 ரூபா. ஆனா செம்ம குவாலிட்டி. வாங்கலாம் எல்லாரும். இது எவ்வளவு? 650. குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டி. இது வந்து 39 ரூபா தான் இருக்குது. 40 ரூபா. 40 ரூபா. இது 45 ரூபா. டிமார்ட்டே வந்துட்டு கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி என்ன கிழமை? இன்னைக்கு புதன்கிழமை. அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. இதே வீக்கெண்டில் வந்தோம்னா நல்லா ஹெவி கூட்டமாக இருக்கும். இது வந்து கொமராபாளையத்தில் இப்போ தான் ஆரம்பித்தாங்க. நியர்லி ஒரு 1 இயர் தான் இருக்கும். அதனால் க்ரௌடு கம்மியாக இருக்குது. இதே ஈரோடு போனோம்னா நல்ல க்ரௌடாக இருக்கும். வாங்கிக்கோங்க 2 பேரும். அப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு ஆசை இருக்கு. ஒரு வீட்டு அப்படிதான் வச்சுட்டே இருந்து அப்படி தூக்கி போட்டுருந்தேன். எங்க வீட்டுக்கு 4 உயரத்துக்கு நடந்துச்சுங்க. தூக்கி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு யூஸ் ஆகும். அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக அதை வாங்கணும்னு ஆசை. வரும்போதெல்லாம் வந்து பார்த்துட்டு வாங்காமலே போகிறாங்க. பார்ப்போம் இன்னைக்காச்சும் வாங்குவாங்கன்னு. வாங்க வேண்டியதானே? நீ வாட்டி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்க, வாங்க மாட்டேங்கிறீங்க. அதான் புளியுது கஷ்டம். புளிய முடியாது. இது கொட்டையெல்லாம் இதில் வராது. எடுக்கிறதுனா எடுத்துட்டு கடைசியில் பார்ப்போம் பில்லு போடுறப்ப.
எல்லாமே பார்த்து முடிச்சு கடைசியாக வந்துட்டு வாட்டர் பாட்டில் பார்க்க வந்தாச்சு. எதை பார்க்கறது? யாக்க நீங்கள் வேலை பார்க்காத பாட்டில் நம்ம போட்ட ஸோ எல்லாருமே குப்பை தொட்டி, இந்த மாதிரி ஸோ எல்லாருமே டஸ்ட்பினை மாற்றுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு புது டஸ்ட்பின் வாங்கியாச்சு. ஒரு 2 வாங்கி கொடுத்தா தான் பரவாயில்ல. மூடி வச்ச மாதிரி வாங்கியிருக்கோம். ஏன்னா கிச்சனில் டஸ்ட்பின் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அதனால மூடி வச்ச மாதிரி. எல்லாரும் மாடல் கிச்சனு கீழே கபோர்டில் வைப்பாங்க. எங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இல்லாதனால மேலே வச்சிருக்கோம். டோர் இல்லை. அம்மாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். லஞ்ச் பாக்ஸ் இல்லை, ஹாட் பாக்ஸு. அம்மா 2 வேலை கொண்டு போகிறதுனால ஆறாமல் இருக்கும். அது இல்லாமல் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே பாரு ஹாட் பாக்ஸ் கரெக்டாக இருக்குமா? ஏமா இதில் பிணைஞ்சு சாப்பிட்டா அப்படியே இது பண்ணிக்கலாம். கரெக்டாக 75 ரூபாயா? தருவாங்க 75 ரூபாய்க்கு. 200 ரூபா. இந்த குண்டா பாருமாமா, டூங்கப்போ செம்ம வெயிட்டு. அதுக்கு தகுந்த விலை இருக்கும். 600 விலை 600. ஆனால் வெயிட்டு நல்ல வெயிட்டு. இந்த மாதிரி வாங்கி போட்டா காலத்துலும் கிடக்கும். ஒன்றுமே ஆகாது. அப்படியே வெயிட் தெரியாது. காலில் விழுந்தா கால் அவ்வளோதான். ஆமாம், தெரியாமல் இருந்துச்சுன்னா அவ்வளோ செம்மையா இருக்கு. கியூட்டா இருக்கு. இங்க பாருமாமா, டீ அழகா இருக்கு. இதே தாளிச்சு ஊத்துறது கரெக்டா இருக்கா? சட்னி தாளிக்கு கரெக்டா இருக்கும். ஆனா இந்த கோட்டிங்னால ஏதாவது ஆகுமா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட்டே செய்வாங்க. டூர் போறீங்களா? எடுத்துட்டு போங்க. நல்லா இருக்கு. 700 ரூபாய்க்கு செம்ம வருது. ஆனால் குவாலிட்டி இது வாரண்டி இருக்கான்னு தெரில. அதனால வேண்டாம், வச்சுட்டு போவோம். வேண்டாம். சிக்கி பேக்கு. ஆமாம், மாட்டிக்கோங்க. ஐயா எனக்கு இது பிடிக்காது. சிக்கிலாம் பிடிக்காது. சும்மா மாட்டி பாருங்க. இப்படி தான் கொண்டு போக முடியும். இங்கே மாட்டுறதுலாம் அதுதான் அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது பார்க்கவே. பாரு பேக்குனா இதுதான் அழகு. இப்படி மாட்டி அடையங்கிற ஒரு வாக் போனால் நல்லா இருக்கு. இதுதான் அழகு. இதுதான் சூப்பரான பேக். இது வந்து பார்ட்டிலாம் போகிறாங்களேங்கம்மா, அந்த மாதிரி கொண்டு போவாங்க. ஃபோன் போட்டு போகலாம். இது எல்லாமே போட்டுட்டு போகலாம். இல்லை இதெல்லாம் கொண்டு போகலாம். பார்ட்டிக்கு போனால் எல்லாம் நம்ம கொண்டுட்டு போகலாம். அங்கே சாப்பிட்டு மீதி பார்ட்டி இதை கொண்டுட்டு பேக்கில் போட்டு எடுத்துட்டு வந்து மீதி இருக்கிறத பேக்கில் போட்டு கொண்டு வந்துடலாம். இதுதான் லாச்சு. இது பாரு, இலையோட எடுத்து போட்டு வந்துடலாம். ஒரு 5 பேத்துக்கு எடுத்துட்டு வந்துடலாம். ஆமாம், இது நல்லா அகலமா இருக்குங்க. நல்லா இருக்கு, நல்ல பெருசு. ஆமா, எவ்வளவு? 200 ரூபாய்க்கு பரவாயில்ல. 200 ரூபாய்க்கு வாட்டர் ப்ரூஃபோட. ஆமா, தண்ணி நல்லா இருக்கு. வேணுமாம்மா? என்ன பண்ணுறோம், வீட்லேயே இருக்குதுல்ல. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கு. பார்க்க தான் காமெடியாக இருக்கு, ஆனால் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்கும். எவ்வளோ இது இருக்கு, நல்லா ஸ்டைலாக தான் இருக்கும். நல்லா தான் இருக்கு. அம்மா எவ்வளோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன்? இதான் எப்படி ஒரு 5000 ரூபாய்? 5000 இல்லை, கம்மி தான். 2954 ரூபா. 3000 ரூபா. 3000 ரூபாய். அதியா வந்தா இப்படிதான் கம்மியா இருக்கு. நான் வந்து 1500 2000ல முடிஞ்சு வரும். பெரிய கடைக்கு வந்தீங்கன்னாவே ஏன்னா விளக்கு மேல அதிகம், இந்த குப்பை கொண்டாலும் அதிகம் தானே. அதிகமான பொருள் எடுத்துக்கிறோம்ல. ஐஸ் சாப்பிட்றியாம்மா? ஐஸ், பாப்கார்ன், ஐஸ்கிரீமு. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவோம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம். ஆமாம். உங்கள் டிமார்ட் வரதுக்கு முக்கியமான ரீசனே ஐஸ்கிரீமும் இந்த பாப்கார்னும். 15 ரூபாய்க்கு சீஸ் பாப்கார்னு எங்கேயுமே தர மாட்டாங்க. தேட்டருக்குலாம் போனால் அது 100 ரூபா வாங்குவாங்க. 15 ரூபா. மேலே இந்த சீசனிங் பவுடரே தனியாக அதிகமாக விலை வைக்கும். ஆனால் இதில் போட்டு 15 ரூபாய்க்கு தராங்க. அதான் நிறைய பேர் வரதுக்கு காரணமே இந்த சீஸ் பாப்கார்ன் தான். சூப்பராக இருக்கும். 3000 வாங்கி 1 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கூட இல்லைம்மா, அதான் அந்த மாதிரிலாம் கம்மியாலே கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க.